இந்த புது கருத்தை நான் வைக்கிறேனே எவனாவது கேட்கிறானா? என்னுடைய கருத்துக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஒருவனுக்கும் துணிவில்லை. ஆனால் என்னுடைய கருத்தை வெளிக்கிளம்புவதால் ஐ ஆம் இக்னோர்டு. ஆனால் உண்மையான உங்களுடைய தொண்டு, இந்தி எதிர்ப்பு, உங்களுடைய நாட்டினுடைய அரசியல் பஞ்சம், இவை இயற்கையாக நிகழ்கின்ற அரசியல் விளைவுகள். ஸ்ட்ராட்டஜி என்பது ஓட்ஸ் ஷுட் நாட் பி ஸ்பிளிட் என்று ராஜாஜி செய்தாரே, அதான் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. அவர் தான் இந்த கருத்தை முதலாக வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி 30-40% வாக்குகளை பெற்று எப்பொழுதும் ஆட்சிக்கு வருகிறது. ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், ஸ்லோகன் கொடுக்குறேன், ஸ்டாலின் வர போகிறாரு, விடியல் தர போகிறாரு. இது வந்து லக்ஸ் விளம்பரத்துக்கு விளம்பரம் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், லக்ஸ் விளம்பரம், இந்த இதுகளுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, இது ஸ்லோகன் கொடுப்பேன். லக்ஸ் சோப் அப்படின்னு நான் சின்ன பையனாக இருக்கையில் விளம்பரம். ஓகே, எங்கள் செலத்தில் ஆசிரியர் சொல்லுவார், ஏந்தி மாலா போட்டுங்க, சோப்பை நம்மளும் போட்டுங்கன்னா. ஆனால் அவர் ரொம்ப மோசமாகவும் சொல்லுவார். வாக்கு சொல்லுறானே, அல்லாஹு அக்பர், தொலைவாருங்கள் என்று சொல்கிற போது நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று திரும்ப சொல்லுங்கள். இந்த பிம்பத்தை எப்படி உடைப்பது? இல்லாத பொய்களை சொல்லி உடை. அம்மாவோடு போச்சுனார், அக்காவோடு போச்சுனார் என்று சொல். உடனே பதறி எழும் தமிழ்நாடு. ஏண்டா பெரியார் இவ்வளவு பேசுகிறேன், பிரம்மா மகளோடு போனார், இது என்ன அசிங்கம் என்று பெரியார் கேட்டால், ஐயா இப்போ வேங்கை வயலில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். இது வந்து விஜய் வந்து அங்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்த பின்னாடி தான் திமுக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எது விஜய் இங்க வேங்கை வயலுக்கு விஜய் வந்து அங்க போறாரு, அதனாலதான் இது வந்து பெரிய பிரச்சனையா மறுபடியும் பேசப்படும். இதுல நம்ம அஞ்சுறாரு. வேங்கை வயலுக்கு விஜய் போய் வந்து நாம் போகாமல் இருந்தால், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்காமல் இருந்தால், யாருக்காக உள்ள கட்சியோ அவர்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்து விடுவார் என்கின்ற அச்சம்தான் திருமாவளவனுடைய மாற்றத்திற்கு காரணம். ஐயா, இப்போ விஜயோட அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப ரீசெண்டா ஆதவ் அர்ஜுன் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. ஆனா ஒன்று சொல்றேன், ஆதவ் அர்ஜுன் சேர்ந்தாரா அல்லது வேறு யாரும் இன்னும் அதெல்லாம் முக்கியமில்லை. ஒவ்வொரு மனிதன் சேருவதனால் ஸ்ட்ராட்டஜி வகுப்பது என்பதெல்லாம் இந்த காலத்து அரசியலில் புதிதாக சொல்கிறார்கள். எந்த பகுதியில் எவ்வளவு ஓட்டு இருக்கிறது, எந்த ஜாதி ஓட்டு போடுகிறது, எந்த ஜாதி எதிராக இருக்குது, எப்படி பிரச்சாரம் பண்ணலாம். நான் சொல்லுகிறேன், எது உண்மையோ அது உங்களுடைய மனதில் உந்தி வந்து அது கொள்கையாக வேண்டும். ஒரு அநீதிக்கு எதிராக நீங்கள் போராடுவதற்கு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. உங்களுக்கு அந்த மனசு ஸ்ட்ராட்டஜி என்பது இன்றைய ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக இந்த திமுகவும் தன்னுடைய கொள்கைகளை, அண்ணா எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டை வைத்திருந்தார்? 67 ஆட்சியை பிடிப்பதற்கு மக்கள் கூட இல்லை, அவர் ஒரு கொள்கையை வைத்து போராடினார். இந்த பஞ்சம் இருந்தது, அரிசி பஞ்சம். இந்த அரசுக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக இந்தி இவர்கள் சுட்டார்கள் மாணவர்களை, கொதிப்பு இருந்தது மக்களுக்கு. இது ரெண்டையும் அடிப்படையாக வைத்து அப்பொழுது ஓட்டுகள் சிதறக்கூடாது என்று ராஜாஜி கூட்டணியாக அமைத்தார். எதிரது தன்மையுடையவர்களை எல்லாம் கூட்டணியாக ஆகினார். ராஜாஜியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு கூட்டணி இருந்தார்கள், முஸ்லீம் லீக்கும் மற்றவர்களும் ஒரு கூட்டணி இருந்தார்கள். இதெல்லாம் அன்றைக்கு இதுதான், அதான் ஓட்டுக்கள் சிதறக்கூடாது என்பது ஸ்ட்ராட்டஜி. ஆமாய்யா. ஆனால் உண்மையான உங்களுடைய தொண்டு, இந்தி எதிர்ப்பு, உங்களுடைய நாட்டினுடைய அரசியல் பஞ்சம், இவை இயற்கையாக நிகழ்கின்ற அரசியல் விளைவுகள். ஸ்ட்ராட்டஜி என்பது ஓட்ஸ் ஷுட் நாட் பி ஸ்பிளிட் என்று ராஜாஜி செய்தாரே, அதான் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. அவர் தான் இந்த கருத்தை முதலாக வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி 30-40% வாக்குகளை பெற்று எப்பொழுதும் ஆட்சிக்கு வருகிறது. 60% வாக்குகளை உடைய நாம் ஓட்டுகள் சிதறி போகின்ற காரணத்தினாலே ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொல்லி, தட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜி. இப்பொழுது இவர் இந்த என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், ஸ்லோகன் கொடுக்குறேன், ஸ்டாலின் வர போறாரு, விடியல் தர போறாரு. இது வந்து லக்ஸ் விளம்பரத்துக்கு விளம்பரம் பண்ணது மாதிரி இருக்கு. லக்ஸ் விளம்பரம், இந்த இதுகளுக்கெல்லாம் விளம்பரம் பண்றாங்கல்ல, இது ஸ்லோகன் கொடுப்பேன். அதான் விளம்பர இலாக்காக்களின் தன்மையே. மாலா உபயோகிக்கும் லக்ஸ் சோப் அப்படின்னு நான் சின்ன பையனா இருக்கையில் விளம்பரம் வரும். எங்க செலத்தில் ஆசிரியர் சொல்லுவார், ஏந்தி மாலா போட்டுக்கணும், சோப்பை நம்மளும் போட்டுக்கணும்.
அவன் அவர் ரொம்ப மோசமாகவும் சொல்லுவார், வைத்தியமாலாவே தேய்ச்சி விடுவான்னு நினைப்பாங்க அப்படின்பாரு. அது சொல்லக்கூடாதுமா. அதெல்லாம் அந்த மாதிரி இது எதுக்காக ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் தான் வைத்திய மாலை போட்டுக்கொள்கிற சோப்புன்னு சொல்றது எப்படியோ அது மாதிரி இவன் வந்து இதுக்கு ஒரு விளம்பரம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் இது என்ன கார்பரேட் கம்பெனியா என்று கேட்கிறேன். இஸ் இட் a கார்பரேட் கம்பெனி? இஸ் இட் நாட் a பொலிட்டிக்கல் பார்ட்டி? You don't have any intentions at all. You don't have any goals. You are not working for the people. இது என்னன்னு கேட்குறேன். அதாவது இந்த இந்த ஸ்லோகன்ஸ், இந்த விளம்பர ஸ்லோகன்ஸ், முழக்கங்கள் இவையெல்லாம் கார்பரேட் கம்பெனியுடைய முறைகள். கார்பரேட் கம்பெனியை கொண்டு வந்து யுவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேவ் பிகம் கார்பரேஷன்ஸ். அவங்க எப்படி மக்களுக்கு நல்ல வேலை என்ன செய்வேன்? இந்த ஆதவ அர்ஜுனன் ஒரு இது சொல்லுவாரு, அந்த பீகார்காரன் ஒன்று சொல்லுவான், இந்த ஜான ஆரோக்கியம், அது அவர் பாமகவை கவிழ்த்து விட்டு இப்போ இவரை கவிழ்ப்பதற்கு வந்திருக்கிறார். பாமகவை கவிழ்த்து முடித்து விட்டார், இப்பொழுது இவரை கவிழ்ப்பதற்கு வந்திருக்கார். இவர்களுக்கு என்ன தெரியும்? வாட் பொலிட்டிக்கல் சென்ஸ் தே ஹேவ்? முக்கியமான கேள்வி கேட்குறேன். அது யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் த பீப்புள். நான் அரசியலில் 25 ஆண்டுகளில் 25 வயதில் சேர்ந்தேன். காந்தி எனக்கு இன்ஸ்பிரேஷன். காந்தி புத்தகத்தை படித்தோன்னே எனக்கு வாழ்வு என்பது நமக்கு மட்டுமே உரியது அல்ல, அது பிறருக்கும் பயன் தர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. காங்கிரஸில் காமராஜுக்கு கீழே சேர்ந்தவுடன் நான் ரொம்ப விறுவிறுப்பாக இருப்பதை பார்த்து என் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கினார். ஆட்சி 1 மாதத்தில் 2 மாதத்தில் கருணாநிதி கள்ளுக்கடையை திறந்தார். அந்த கள்ளுக்கடையை எதிர்த்து காமராஜ் கடுமையாக அதை விமர்சிக்கிறார், ராஜாஜி விமர்சிக்கிறார். அதெல்லாம் வேறு. இன்னும் போராட்டமாக அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. அதற்கு முன்னாலேயே நாங்கள் 26 இளைஞர்கள் மதுக்கடையை மறிப்பதற்காக போய்விட்டோம். ஓலமிடும் மாதர் குரல் ஏலமெடுப்போரே கேட்கவில்லையா அப்படின்னா ஏலம் எடுக்கிறேன் உள்ள வர கூச்சப்படுறேன். தாசில்தார் அலுவலகத்தில் இந்த ஏலம் நடக்கிறது. அலுவலகத்தை மறித்து கொண்டு நாங்கள் சொன்னோம், ஓலமிடும் மாதர் குரல் ஏலமெடுப்போரே கேட்கவில்லையா? பெண்களின் அழுகுரலாக மாறும், உனக்கு லாபமாக மாறுவது பெண்களின் அழுகுரலாக மாறும் என்று நாங்கள் சொன்னபோது அவன் வெட்கப்பட்டு உள்ளே வராத காரணத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் தான் அவனை ஏலம் கேட்க வைக்க முடியும் என்று எங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். 15 நாள் எங்களுக்கு சிறை தண்டனை சொன்னார்கள். முதல் சிறை தண்டனையை நான் அனுபவித்தது அப்பொழுதுதான். அதுக்கு பிறகு 7 தரம் போயிருக்கிறேன், பல மாதங்களெல்லாம் இருந்திருக்கிறேன். போலீஸ்காரன் என்னை லத்தியால் அடித்து கையெலும்பை முறித்திருக்கிறான். கோர்ட் என்னை நீ இருந்து இங்கே பேசினால் கலவரம் வருகிறது என்று சொல்லி 21 நாள் ஊருக்கு வெளியே என்னை அப்புறப்படுத்தி வைத்தார்கள். 21 நாள் வாய்தாவுக்கு தான் வந்தேன். அந்த வாய்தாவுக்கு வருகிற போது 21 மைலும் நடந்து தான் வருவேன் என்று சாயங்காலம் கோர்ட்டு மூட போகின்ற போது தான் வந்தேன். என்ன காலையில் 10 மணிக்கு வாய்தாவுக்கு வராமல் நான் நடந்து வந்தேன். நான் நடந்து வருவது அவ்வளோதான் என்னுடைய சௌரியம். நடந்து வந்தேன். அதனால் என்ன, கோர்ட்டு பேசாமல் இருந்தது. 5 மணிக்கு வந்தேன். காலையில் 10 மணிக்கு நான் ஆஜராக வேண்டும் என்று வாய்தா போட்டார்கள். என்னை நீ ஊருக்கு வெளியே வைக்கிறாய், நான் என்ன ஊருக்கு மாறானதை, ஊரின் நலனுக்கு எதிரானதை என்ன நான் என்ன பேசினேன்? ஆகவே என்றைக்கும் இது ஒரு கடுமையான அமைப்பு அரசு. அது ஒடுக்குவதற்குரிய அமைப்பு. அது எவன் ஆண்டாலும் சரி ஒடுக்குவதற்குரிய அமைப்பு தான். இதை எதிர்த்து போராடி மக்களுக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற உணர்வை நம்முடைய தொண்டர்களுக்கு ஊட்டாவிட்டால் ஒரு காரியம் நடக்காது. பரந்தூருக்கு போய் வந்திருக்கிறீர்கள் நீங்கள், பூனீரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆகவே பரந்தூருக்கு வேகமாக அவர்கள் இழப்பீடு கொடுக்க போகிறார்கள் மார்ச் மாதத்திலே. அதில் 10 பேர் வாங்குவான், 10 பேர் வேண்டாம் என்று சொல்கிறான். அது இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், இறங்கி விட்டால் இந்த பரந்தூர் எப்படி நம்ம சேலம் 8 வழி சாலையை நிறுத்தி விட்டீர்களோ போராடி, எப்படி டங்ஸ்டனை போராடி நிறுத்தி விட்டீர்களோ, அதுபோல விஜய் இதே பரந்தூருக்கு உள்ளே நுழைந்து மீண்டும் மீண்டும் போராடி மக்களை திரட்டி சிறைக்கு போக நேரிட்டாலும் நாம் சும்மா நான் நீதிமன்றத்திற்கு போயாவது நீதி பெற்று கொடுப்பேன் என்று சொல்வதே மக்களை விட்டு வெளியே இருப்பதாகும். நீதிமன்றத்தில் மதில் மேல் பூனை, இந்த பக்கமும் பாயும் அந்த பக்கமும் பாயும். வளர்ச்சி என்று கருதியும் தீர்ப்பு சொல்வார்கள், இது மக்களுக்கு எதிரானது என்று கருதியும் தீர்ப்பு சொல்வார்கள். ஆகவே இதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஜஸ்டிசஸ். அதனால அதன் மீது போய் நீ நிற்பதை விட டங்ஸ்டனை கோர்ட்டுக்கு போய் நிறுத்தினீர்கள். மக்கள் போராட்டத்தால் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் அதில் எதுவும் தோன்றக்கூடாது என்று கோர்ட்டுக்காக போய் முடிவு செய்தீர்கள். அதுபோல் இது முடிவு செய்யப்பட வேண்டும். உண்மையாகவே நீங்கள் தொண்டு செய்கின்றவராக இருந்தால் இந்த பரந்தூர் நிலையை
ஆழப்படுத்தி அவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். பரந்தூர் விமான நிலையத்திற்கு பதிலாக எத்தனையோ நிலங்கள் சொல்லுகிறார்கள். இவர் கூட அன்புமணி கூட ஒரு இடம் சொல்லியிருந்தார், 5000 ஏக்கர் தரிசு நிலம் அரசாங்கத்துக்கே இருக்கிறது, உனக்கு தேவையான நிலம் முழுவதும் அங்கே இருப்பதால் அங்கே தூக்கு என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த மாதிரி காரியங்களைத்தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர, அதே போல உங்களுக்கு சொல்லுகிறேன், வேங்கவேலில் நெருக்கடி கொடுத்து சிபிஐயை கொண்டு விசாரணை ஏற்படுத்துகின்ற நிலையை நீங்கள் உண்டாக்க வேண்டும். இதெல்லாம் செய்ய வேண்டும். மக்கள் போராட்டம் என்றால் மக்களுக்குள்ளே போக வேண்டும். ஒரு நாள் போய்விட்டு திரும்ப வந்து விடுவது என்பதும் எழுதி கொடுத்ததை பேசுவது என்பதும் போதுமானதில்லை என்று நான் உங்களுக்கு நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு புதிய கட்சி, நல்வரவு. ஆகவே இந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் வருவது என்பது நல்லது. ஆனால் உங்களுக்கு 8% ஓட்டுத்தான் இருக்கிறது, ஆதவ அர்ஜுனனே சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அதை 30% ஆக்குவதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ஓன்ட் ஒர்க். மக்களுக்குள் போக வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், மக்களுக்காக தேவைப்பட்டால் சிறைப்பட வேண்டும், அது பெரிய செய்தியாக வேண்டும், தமிழகத்தை கொந்தளிப்புக்குள்ளாக்க வேண்டும், அதன் மூலம் மாறுதல் வர வேண்டும். வருகின்ற போது நம்முடைய கட்சிக்காரன் திரும்ப அதை செய்யக்கூடாது. எப்பொழுது பணம் கொடுத்து தான் அந்த கட்சி பதவியை வாங்க முடியும் என்கின்ற பேச்சு வந்தால் அந்த கட்சி வீணாகிவிடும். ஆமாம். எவனாவது தொண்டு செய்வதற்கு பணம் கொடுப்பானா? அப்படியானால் அவன் வேறொரு குறிக்கோளோடு வருகிறான். அதாவது மாவட்ட செயலாளர் ஆகிவிட்டால் நாம் எம்எல்ஏ ஆகிவிடலாம் என்று நினைக்கிறான். எப்பொழுது பணம் கொடுத்து பதவி வாங்குகின்ற நிலைமை வருகிறதோ அப்பொழுதே அவன் அரசாங்கம் அமைந்தால் அவன் அந்த பணத்தை எல்லாம் பல மடங்காக எடுப்பான். ஆகவே இதை செய்வதற்கு திமுகவே போதும். இதை செய்வதற்கு நீங்கள் தேவையில்லை. கடுமையாக நெல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். கடுமையாக நெல்லுங்கள். பணம் கொடுத்து என்னிடம் இந்த இடத்தை வாங்குவதற்கு பல பேர் தயாராக இருந்தார்கள். ஆனாலும் உங்களை நம்பி கொடுக்கிறேன் என்று சொல்வது சரியானது. உங்களை நம்பி என்ன, நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, 5 தடவை பாங்கு சொல்வது போல தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும். 5 தடவை பாங்கு சொல்வது போல தொண்டர்கள் சொல்ல. நாம் நேர்மையாக மாற்று ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம். நாம் லஞ்சம் வாங்குவதற்கு வரவில்லை. சமூகத்தை மேலும் கேடு வைச்சுவதற்கு வரவில்லை. எது மக்களுக்குரியதோ அதை செய்வதற்கும், அதை பயன் கருதாமல் செய்வதற்கும் மக்கள் நம்மை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை இடைவிடாமல் சொல்ல வேண்டும். வாங்கு சொல்கிறானே அல்லாஹு அக்பர், தொலைவாருங்கள் என்று சொல்கிற போது நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மக்களிடம் சொல்லுங்கள். அதில் வெளியே போகின்றவன் போகட்டும், உள்ளே இருக்கின்றவன் இருக்கட்டும். 5 ஆண்டுகளை ஆட்சிக்கு வாருங்கள், 50 ஆண்டுகளில் வாருங்கள், அது முக்கியமில்லை. மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய மனநிலையை நீங்கள் தயார்படுத்துங்கள். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓன்ட் ஒர்க். இதெல்லாம் சும்மா இந்த பீகார்காரன் ஏற்படுத்தி வைத்ததை வைத்துக்கொண்டு நீங்கள் தடுமாறுகிறீர்கள். யூ டோன்ட் மேக் யுவர் பார்ட்டி as a political, as a corporate ஆக்காதீர்கள். கார்பரேட்டை எதிர்த்து ஒழிப்பதற்காகத்தான் நாம் ஆட்சிக்கு வருகிறோம். மறுபடியும் இதை ஒரு பொலிட்டிக்கல், இட் இஸ் சர்வீஸ் ஓரியன்டட், இட் கேனாட் பி எ கார்பரேட். இதை முதலில் நீங்கள் சொல்ல வேண்டும், மக்களிடம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திமுகவுக்கு உரைக்கும். இட் கேனாட் பி எ கார்பரேட். இதெல்லாம் விட்டு அப்புறம் ஒன்றுமில்லாமல் சும்மா அவன் வந்தால் என்ன, இவன் வந்தால் என்ன, இந்த மாதிரியே சிந்தனை ஓடுகிறது. ஆகவே எனக்கு பல சமயங்களில் சலிப்பு தான் மிஞ்சுகிறது. ஐயா, இப்போ தற்போதைய அரசியலில் வேங்கவேலு பிரச்சனை எடுத்துக்கிட்டா கூட இப்போ டிஎம்கேவை நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். எதிர்கட்சியான ஏடிஎம்கேவும் வேங்கவேலுக்கு போய் அதை ஒரு முக்கியமான பிரச்சனையா பேச மாட்டிருக்காங்கன்ற எடப்பாடி கேளுங்க. இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி எந்த அளவுக்கு இல்லை, எடப்பாடி அதுக்கு எதிராகத்தான் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒவ்வொருவரும் அரசியல் நடத்துகிற போக்கு வேறு. இப்ப அவரை விட கவனத்தை நீங்கள் பரந்தூரில் பெற்றீர்களே. ஆமா, அவரை விட நீங்கள் கவனத்தை பெறுகிறீர்கள். பெற்றால் அது நிற்க வேண்டும், அது கடைசி வரையிலும் போக வேண்டும், அதை முடித்து கொடுக்க வேண்டும். விஜயால் பரந்தூர் விமான நிலையம் போனது, மக்களுடைய வயல்கள், நஞ்ச நிலங்கள் நிலைத்தன என்று பேர் வர வேண்டும் என்றால் ஆழமாக இறங்குங்கள். இல்லாவிட்டால் கருத்து சொல்வதோடு நில்லுங்கள். அவ்வளோதான். கருத்து சொல்வதற்கு ஒரு கட்சி தேவையில்லை. சும்மா யார் வேண்டுமானாலும். எனக்கு ஒரு பெரிய பலம் இருந்தால் தமிழ்நாட்டை 2ஆக பிளந்து விடுவேன். என்னிடம் பணமும் இல்லை. பணம் வைத்தால்தான், பணம் இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும். இப்போ சீமானுக்கெல்லாம் அவருடைய சமூகத்தினரே கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பெரிய ஆட்கள், நம்ம ஆள் ஒரு வரட்டும் என்று கொடுக்கலாம். ஆனால் இந்த நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இந்த அயோக்கியத்தனமான ஆள்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதை விட என்பதுதான் அவருடைய ஆள் வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்தல்ல. ஆகவே சொல்லுகிறேன், நாட்டிலே மறுபடியும் 50 ஆண்டுகளாக நாரி போய் கிடக்கிறது தமிழ்நாடு. நாரி போய் கிடக்கிறது. இந்தியாவும் அப்படித்தான். எல்லா இடத்திலும்
ஒழுக்கம் குறைந்து விட்டது. 1000 ஆண்டுகளாக கேடுகட்டிருந்த இந்தியாவை 50 ஆண்டுகளில் மாற்றி அமைத்தார் காந்தி. அதற்கு பிறகு அதற்கு மனிதர்கள் இல்லை. ஆகவே அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த ஊட்டுதல், கருத்தூட்டுதல் இருக்கிற காரணத்தினாலே எனக்கு இதெல்லாம் தோன்றுகிறதே தவிர, இந்த மனிதர்களால் தமிழ்நாட்டை மாற்றிவிட முடியும் என்றால், ஆகவே யூ டோன்ட் டிபெண்ட் அப்பான் ஸ்ட்ராட்டஜிஸ், நாட் அப்பான் ஸ்லோகன்ஸ், நாட் அப்பான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், யூ கம் அண்ட் சர்வ் தி பீப்புள். இதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்போ விஜயை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியார் சொல்லியிருக்காரு. இப்போ சீமான் வந்து பெரியாரை பற்றின விமர்சனம் வைக்கும் போதும் விஜய் வந்து அதை எதிர்த்து எதுவும் பேச மாட்டிருக்காருன்னு ஒரு விமர்சனம் விஜய் மேலே இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தெரியல, அது எழுதி கொடுக்கல் போல இருக்கு. அவ்வளவுதான், வேற என்ன. எழுதி கொடுக்குறவனுக்கு பெரியாரை பற்றி தோன்றவில்லை போல இருக்கிறது. கட் அவுட்டில் வைத்து கொண்டு கொள்கை தலைவர் என்று சொல்லிவிட்டு பெரியாரை பற்றி விமர்சிக்கிற போது தகுந்த எதிர் விமர்சனம் வைக்க வேண்டும். அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. சீமான் எதை பற்றியும் வெட்கமே இல்லாதாள். வெட்கம் கெட்டவன் ராஜாவிலும் மேல் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். வெட்கம் இல்லை என்றால் அவிழ்த்து போட்டு விட்டு கூட தெரியலாம். வெட்கம் இருப்பதினால்தான் நாம் கட்டி கொண்டு திரிகிறோம். அந்த ஆள் வெட்கம் இல்லாத ஆள். பெரியாருடைய சிந்தனையின் மூலம் எதிர்கொள்ள முடிந்த மனிதன் இல்லை. இவர் ரொம்ப குறைவான அறிவு பெற்றவர். அறிவு பெற்றவர் போல் ஒரு தோற்றத்தை காட்டி ஏதாவது ஒன்று பேசுவார். ஒன்று திராவிடத்தின் பக்கம், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டின் பக்கம். ரெண்டுக்கு நடுவில் இருந்து லாரியில் அடிபட்டு சாவா என்றால் அதுவும் எதிரெதிரானது என்று எவன் சொன்னான்? நாம் தமிழினத்தின் ஒரு பகுதி திராவிடம், திராவிடத்தின் ஒரு பகுதி தமிழ். நம்முடைய தாய் ஈன்ற மக்கள், அந்த மொழிகளை பேசுகிற மக்கள். உனக்கு ஒன்றும் புரியாது. தெலுங்கன் யார்? சமஸ்கிருதம் பெற்ற பிள்ளையா? கன்னடம் யார்? சமஸ்கிருதம் பெற்ற பிள்ளையா? இந்தி சமஸ்கிருதம் பெற்ற பிள்ளை. என்ன? ஆகவே உனக்கு வேறுபாடு தெரியவில்லை. உன்னோடு பேசவும் முடியவில்லை, உனக்கு புரியவும் இல்லை. முழு முட்டாளாக இருக்கிறாய் நீ. விவாதம் அல்லாதவற்றையெல்லாம் விவாதம் என்று பேசுகிறாய். அவதூறாக பேசுகிறாய். இப்பொழுது பாஜக காரன் எதற்கு இவனுக்கு கூலி கொடுக்கிறாய்? இஸ் எ பொலிட்டிக்கல் கூலி டு பிஜேபி. எதற்காக என்றால், பெரியாரை சிந்தனை கொண்டு மோதி முடிப்பதற்கு ராஜாஜி வர வேண்டும், நீ பத்தாது. ஆமாம். ஆகவே இந்த பிம்பத்தை மட்டும் உடை. பிம்பத்தை எப்படி உடைப்பது? இல்லாத பொய்களை சொல்லி உடை. அம்மாவோடு போக சொன்னார், அக்காளோடு போக சொன்னார் என்று சொல். உடனே பதறி எழும் தமிழ்நாடு. ஏண்டா, பெரியார் எவ்வளவு பெரிய சிந்தனை. பிரம்மா மகளோடு போனார், இது என்ன அசிங்கம் என்று பெரியார் கேட்டால், நீ அம்மாவோடு போக சொன்னார், அக்காளோடு போக சொன்னார் என்று நீ வாதம் வைத்தால் எங்கே காட்டு? எந்த பக்கத்திற்கு? காட்ட முடியவில்லை. என்ன பண்ணியிருக்க வேண்டும்? காட்ட முடியவில்லை. எவ்வளவு அயோக்கியம். நான் சொல்கிறேன், நான் எந்த மனிதனையும் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க மாட்டேன். அயோக்கியத்தனம் கூடாது. இல்லாததை அவன் சொன்னதாக சொல்வது. காட்டு. உடனே அண்ணாமலை, என்னிடம் இருக்கிறது சான்று, நான் காட்டு. அப்புறம் இவனோடு சேர்ந்தவனாக தான் நீ இருக்கிறாய். சிந்தனையால் உடை. உன்னுடைய இந்துத்துவா கொள்கையால் பெரியாரை உடை. நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய கருத்தே, பெரியாரே ஒரு தவறு செய்து விட்டார் என்று நினைப்பேன். பெரியார் பெரிய வரலாற்று மனிதன், அது வேறு. நீ கடவுளை ஒழிக்கிறேன் என்று சொல்லாமல் இந்து மதத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால், தமிழனிடம் உன்னுடைய மதம் வேறு. நீ சைவன், வைணவன், குலதெய்வ வழிபாட்டுக்காரன். உனக்கும் சமஸ்கிருதத்துக்கும், உனக்கும் உபநிடத்திற்கும், உனக்கும் வேதாந்தத்திற்கும் என்ன தொடர்பில்? அவனை வெளியேதல். அவன் 3 சைவம் அவனுடைய மதத்தை கடைபிடிக்கிறான். அவனை ஒழிக்கவே வேண்டாம். அவனுடைய உச்சி குடுமையை ஏன இருக்கிற? அவனுடைய பூநூலை போய் ஏன இருக்கிற? உன்னுடைய மதம் நாங்கள் இல்லை, வேறு வேறு. தமிழ் சமயங்கள் வேறு. உன்னுடைய மதம் இந்து மதம் வேறு. இந்து மதம் என்று வைத்துக்கொள், வேத மதம் என்று. இந்து மதம் போன நூற்றாண்டில் வந்த சொல்தான். வேத மதம் என்று வைத்துக்கொள். இந்தியாவை நியாயமாக 2 கலாச்சாரங்கள் தூக்கி நிறுத்தின. ஒன்று வேத கலாச்சாரம், வேதிக் ரிலிஜன், வேதிக் தாட்ஸ். இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம். 2 பேருக்கும் பங்குண்டு. உன் பங்கை நான் மறுக்கவில்லை, தனியாக வைத்துக்கொள். என் பங்கின்படி நான் இருக்கிறதுக்கு என்னை விடு. எனக்கு தொல்காப்பியம் இருக்கிறது. நாங்கள் திணை வழி வாழ்க்கை, நீ ஜாதி வழி வாழ்க்கை. எங்களுடைய எல்லா முறைகளும் வேறானவை. நீ எங்களோடு சேர்ந்து கொண்டு உன்னுடைய கலப்புகளை ஏற்படுத்தி எங்களை நாசமாக்கி விட்டாய். ஆகவே நான் சொல்லுகிறேன், பிராமண மதம் 3% தமிழர்கள், அவர்கள் ஒரு மதமாக இருக்கட்டும், முஸ்லீம்களைப் போல. நான் ஒரு புது கருத்து சொல்கிறேன். பெரியார் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்து மதம் உன்னுடைய மதம் இல்லை என்று சொல்லியிருந்தாலே இந்து மதம் ஒழிந்து போயிடும், பிராமணன் ஒழிந்து போய்விடுவான். அப்புறம் நம் மீது எப்படி குதிரை ஏறுவானவன்? இவர் அதை சொல்லவில்லை. கடவுளை பக்காவாக பிடித்து கொண்டிருக்கிறான். ஆகவே கடவுளை ஒழித்தால் பிராமணன் ஒழிந்து விடுவான் என்று நினைத்தான். கடவுளை தமிழன் விட மாட்டான். கடவுளும் ஒழியவில்லை, பிராமணனும் ஒழியவில்லை.
நான் இதை நடப்பிலிருந்து அறிந்துதான் சொல்லுகிறேன். பெரியாரை விட எனக்கு சிந்திக்க தெரியும் என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. ஆக அதை செய்திருந்தான். இப்பொழுதும் பிராமணன் தனி மதமாக 3% பேர் இங்கே வாழட்டும். நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையை தூக்கு, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. சைவமும் வைணவமும் நம்முடைய சமயங்கள். அதிலே மூடத்தனம் இருப்பது குறித்து நீ விமர்சி. நான் ஒன்றும் அதை முட்டாளே, சைவ முட்டாளே என்று சொல், வைணவ முட்டாளே என்று சொல்வது உன் விருப்பம். எதுவும் அப்படி சொல்வது உங்களுடைய பழக்கம், சொல்லுங்கள். ஆனால் இந்த வேத மதத்தை தனியாக பிரித்து விட்டால் அவனுடைய ஆதிக்கம், அவன் குதிரை ஏறுவான். அது ஒன்றுதான் கெட்ட வழக்கம். யூதனும் பிராமணனும் பக்கத்தில் இருக்கவனை குனிய வைத்து ஏறி விடுவான். இவன் இதில் செய்யாமல் இருக்க மாட்டான். இயேசுவை பெற்றாலும் அவர்கள் யூதனாகத்தான் இருப்பான். இயேசுவைத்தான் வெளியே தள்ளுவானே தவிர அவன் மாற மாட்டான். அதே மாதிரி என்னுடைய பிராமணனும் மாற மாட்டான். ரொம்ப அதிகமான அறிவுடைய சமூகம். வாஷிங்டனில் போய் அக்கறாரம் வைத்து விட்டான். உன்னுடைய ஒதுக்கீட்டு கொள்கையை எப்பொழுதாவது மறுத்தான் அவன். நீனே வைத்துக்கொள் எல்லா ஒதுக்கீட்டு கொள்கையும் என்று சொல்லிவிட்டு அவன் அமெரிக்காவுக்கு போய் அகராரம் வைத்து விட்டான். அவனை ஒழிப்பது எனக்கு அது தேவையில்லை. அவன் மகாபாரதமும் ராமாயணமும் எழுத தெரிஞ்சவன், வேதமும் வைத்திருக்கின்றவன், உகனிடங்கள் என்கின்ற சிறப்பான சிந்தனை திறனை உடையவன். அவனுடைய கெட்ட பழக்கம் முடிவு குதிரை ஏறுவது. நீ தனி மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம் போல நீ ஒரு வேத மதம். நாங்கள் தமிழ் சமயங்கள், சைவம் வைணவம், நமக்குள் சண்டை வேண்டாம். 3% நீனும் தமிழ் தாய்மொழி, தமிழனாக இரு. ஆனால் முஸ்லீமாக என்ற அப்துல் காதர் மெக்காவில் போய் வழிபடுவது போல நீனும் போய் கங்கையில் குளி. என்ன, காசியை தலமாக வைத்துக்கொள், வேதத்தை தலமாக வைத்துக்கொள். எங்களுக்கு மறுப்பு இல்லை. நாங்கள் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்தவனை ஏற்றுக்கொள்கிறோம், உன்னை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்களும் இருக்கிறோம். நம்முடைய வேலை இனமாக நாம் இருந்து தமிழ்நாட்டை ஏற்றுவோம். இந்த புது கருத்தை நான் வைக்கிறேனே, எவனாவது கேட்கிறானா? என்னுடைய கருத்துக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஒருவனுக்கும் துணிவில்லை. ஆனால் என்னுடைய கருத்தை வெளிக்கிளம்புகிறார். ஐ ஆம் இக்னோர்டு. என்னை புறந்தழுகிறார்கள். அதனால் சமூகத்துக்கு தான் கேடு என்று நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு நிறைய கருத்துக்களை தெரிவிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.